கடவுள் பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும். என்னோட புரிதல்ல இருந்து வேணா ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. நாமெல்லாம் மிருகமா இருந்தப்போ உணவும் இனப்பெருக்கவும் மட்டுமே தேவையா இருந்துச்சு. அதுல கொஞ்சம் மிருகங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படிப்பட்ட மிருகங்களுக்கு மனுஷங்கன்னு பின்னால பேர் வச்சுக்கிட்டாங்க. அந்த மனுஷனுக்கு மிருகங்கள்ட்ட இல்லாத பேராசை, பொறாமை, போட்டி, வஞ்சம்னு நிறைய குணங்கள் சேர்ந்துருச்சு. மனுஷங்களோட மனசும் நிம்மதி இழந்துருச்சு. அப்பதான் ஏண்டா நிம்மதியே இல்லைன்னு உட்கார்ந்து அமைதியை யோசிக்க தான் கோயில்களை கட்டி வச்சாங்க. உட்கார்ந்து ஒழுக்கமா யோசிச்சவங்க நிம்மதியை கெடுத்த தேவையில்லாத குணங்களை உதுத்து விட்டுட்டு கடவுள் நிலையை அடைஞ்சாங்க. அந்த கடவுள் நிலையை அடைஞ்சவங்க கொடுத்துட்டு போன சிலபஸ் தான் திருமந்திரம், திருக்குறள், பகவத்கீதா, குர்ஆன், தம்மபதம், பைபிள்னு எல்லாம். அந்த சிலபஸை உண்மையா புரிஞ்சுட்டவங்க கடவுளோட மனநிலையை அடைய முடிஞ்சது. சேர்ந்து இடி இடிக்குதடா, வேலும் படி ஏறுதடா வேலையா. தாக்க தாக்க தாக்குமடா, நோக்க நோக்க தாக்குமடா, பார்க்க பார்க்க பரவுமடா முருகையா. தமிழருக்கு முப்பாட்டு முருகந்தா, இந்த முப்பாட்டை எங்களுக்கு தலைவன் தான். நாட்டுக்குள்ள நடமாடி, நாட்டுக்குள்ள முடிசூடி, வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா. நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா, நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா. வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா. நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா, நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா. சேவல் கோடி பறக்குதடா, சேர்ந்து இடி இடிக்குதடா, வேலும் படி ஏறுதடா வேலையா. தாக்க தாக்க தாக்குமடா, நோக்க நோக்க தாக்குமடா, பார்க்க பார்க்க பரவுமடா முருகையா. பின்னும் மண்ணும் கடகடக்க, காத்தும் புயலும் கடகடக்க, வாரா வாரா மலையேறி வேலையா. வேலும் மயிலும் பரபரக்க, காடும் மலையும் வெடவெடக்க, வாரா வாரா வரிசையிலே முருகையா. தமிழனுக்கு முப்பாட்ட முருகந்தா, இந்த முப்பாட்ட எங்களுக்கு தலைவன் தான். காட்டுக்குள்ள நடமாடி, நாட்டுக்குள்ள முடிசூடி, வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா. பாட்டுக்குள்ள உன்னை வச்ச பாடட்டா, செலவே இல்லாமல் அறுபடை வீடுகளுக்கும் சென்று முருகபெருமானை தரிசித்தது போல் மன நிறைவை அளித்த நம் பள்ளி மாணவர்களுக்கு நன்றி. Thank you student for your goosebump performance.